ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு பர்த்டே. அவனுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. அந்த பர்த்டே பேபிக்காக ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு தான் இன்றைக்கி பேரிச்சப்பழ அல்வா செய்ய போகிறோம். மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்போவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம். ஸோ பேரிச்சப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சப்பழத்தையும் அது கொட்டையும் தனியாக உரித்து எடுத்துக்கலாம். உரித்து வச்ச பேரிச்சப்பழத்தில் சுட சுட கொதிக்க தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இவனை நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த அல்வாவில் போடுறதுக்கான நட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி வெறும் முந்திரி திராட்சை அப்படி தான் போடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நட்ஸும் இருந்தது. எனக்கு அதுவும் இல்லாமல் அல்வாவில் ஒரு பைட்லேயும் நட்ஸ் மாட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இருக்கிற எல்லா நட்ஸையும் எடுத்து போட்டுட்டேன். கட் பண்ண நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது சமைக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ் வேணும் இல்லையா? அங்கே தாங்க மேட்ரு இருக்குது. இதுதான் சூட்கேஸ் ஸ்டவ். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த ஸ்டவ்வை எரிய வைக்கிறதுக்கு கேஸ் வேணும் இல்லையா? அதுவும் தனியாக விற்குது. நம்ம சின்னதாக சிலிண்டர் கேஸ் ஒன்று விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க. இந்த கேஸை கரெக்டாக அந்த ப்ரெஷர் பாயிண்டில் வச்சு லாக் பண்ணிட்டோன்னா கேஸ் ஸ்டவ் ரெடி. சட்டடான். ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம இன்னும் பேரிச்சப்பழத்தை அரைக்கலை, அதனால் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஊற வச்ச பேரிச்சப்பழத்தை நம்ம முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நறுக்கி வச்ச அந்த முந்திரி நட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்ததை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேரிச்சப்பழத்தை எடுத்து கொட்டிட்டு, இதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. யாரு கிண்டுறது? நம்ம தான் கிண்ட போறோம். சரி நீங்க தான் நல்லா கிண்டுவீங்களே. ஆமா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா வேலையா வந்திருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாட போறீங்க. ஆமா அந்த மாதிரி இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த அல்வாவில் கஷ்டமான விஷயம் என்னென்னா, இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறது தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. இப்போ லைட்டாக நல்லா அல்வா பதத்துக்கு வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்பப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கணும். இப்போ நல்லா திக்காக ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு.
இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அல்வாவில் ஊற்றிடுங்க. இப்போ மறுபடியும் நல்லா கிண்டுன்னு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது. அப்பப்போ நடுவில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிண்டிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப இறுகிடும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு. எப்போவுமே ஸ்வீட்டில் அந்த ஸ்வீட்டோடைய டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதே அந்த சால்ட்டு தான். அப்புறம் இடித்து வச்ச ஏலக்காய், அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்த இந்த நட்ஸை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பேரிச்சப்பழ அல்வா ரெடி. இனிமேல் இந்த அல்வாலாம் செஞ்சு முடித்ததும் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதே பாத்திரத்தில் வைக்காதீங்க. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? சரிங்க, நான் நட்ஸோடு எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு? சூப்பர். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய். Simply, universe has no choice other than following me.